ஓகே, சோ எல்லாருமே பேசுறது கேட்டுட்டு இருக்கோம். அடுத்தது இவர் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி தான் வந்து சொல்லணும். யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் ஃப்ரம் ஹிம். எஸ், ஒரு சிம்பிள் பாயா வந்தாரு தமிழ் சினிமாக்குள்ள. இப்போ தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவா வந்து மாறி இருக்காரு. எல்லாரோட ஃபேவரட், தி மோஸ்ட் ட்ரஸ்டட் அண்ட் தி மோஸ்ட் நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவா மாறி இருக்காரு. நம்மளுடைய வெரி ஓன் சிவகார்த்திகேயன் அவர்களை அன்போடு இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறோம். சக்தி வந்துட்டாங்க and அவங்க எல்லாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்காங்க சிவா உங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு நான் எல்லார் சார்பாகவும் சொல்லிக்கிறேன். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் அங்கே நின்று எங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்க, அன்பை கொடுத்துட்ருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் என்னோட டீம், இந்த பராசக்தி இவ்வளவு பெரிய ஒரு ஃபிலிமாவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் மாறி இருக்கிறது காரணமான இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும், இங்கே வர முடியாத அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். பராசக்தி ஒரு 1960களில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அதை சுற்றி ஒரு கதையை அமைச்சிருந்தாங்க சுதா மேம். இந்த படம் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதை அப்படின்றத தாண்டி ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சுதாக்குங்கிற மேம் தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன்னா அவங்க இந்த படம் பண்ணலான்னு சொல்லும்போது பண்ணலாம், அதுக்கப்புறம் தான் நான் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டு தான் இந்த ஸ்கிரிப்டை படிச்சேனே நான். ஏன்னா அவங்க எவ்வளோ மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா, இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் இந்த படத்துக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணிக்காங்க. ஸோ நான் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை பற்றின நான் எதுவும் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 4 வருஷம் ஒருத்தனா கிட்டத்தட்ட ஒரு டிகிரியே முடிச்சிருக்காங்க, இதில் ஒரு யூஜி பிஜி எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சால் போதுன்றது தான் இருந்தது. இதில் இந்த படம் பண்றது ஒரு பெரிய சவால் எல்லாருக்குமே, நடிக்கிறதா இருக்கட்டும், இந்த கேரக்டர் ஏத்துக்கிறதா இருக்கட்டும். ஸோ எல்லாரும் இந்த சவாலுக்கு தயாரா இருந்தோம். மேம்க்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி சவால்களை தலைவர் சொல்ற மாதிரி சோதனையை சந்திச்சா தாயா சாதனை அப்படின்ற மாதிரி இந்த படம் அப்படி ஒரு சாதனையாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ, இந்த படத்தோட ப்ரொடியூசர் நீங்கள், இந்த படத்தை நீங்கள் சிரத்தை எடுத்து பண்ணதுக்கு. அண்ட் அதை தாண்டி படங்கள் நிறைய பண்ணிட்டே இருக்கோம். ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி வகையில் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்யறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு இந்த ஈவெண்ட்டும் ஒரு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக எல்லார பற்றியும் நான் ஆடியோ லான்ச்சில் தான் பேசணும்னு வச்சுருந்தேன். ஏன்னா நிறைய இருக்குது, எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் இருக்குது. ஒரு எபிசோடாக வச்சுருக்கேன். இங்கே மற்றவங்கெல்லாம் பேசிட்டதுனால நான் ஒரு வரியாவது பேசணும் மேம். இல்லைன்னா யூடியூப்ல வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி, அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க. அதனால நான் 2 வரியாவது பேசிடுறேன். அத்தர்வா ப்ரோ, இவருக்கு எனக்குமான ஈக்குவேஷன் வந்து சாப்பாட்டில் தான் எங்களுடைய கனெக்ஷனே. அவர் நல்லா ஃபிட்டா இருக்காரு, என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சிருவாரு. அவரானா அப்புறமா ஒரு கோட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நான் அந்த சந்தோஷத்திலேயே தூங்கிடுவேன். அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டுமே அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு பிரதர் பாண்டிங்ன்றது நீங்க படத்துல பாக்குறது நடிப்பு இல்ல, உண்மையா அவருக்கு என் மேல இருக்கிற கேர், எனக்கு அவர் மேல இருக்கிற கேர். எனக்கு அவரோட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் மட்டும், அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ப்ரமோஷன் வந்து நான் இது ஹோஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்தாரு, அப்பாவோட வந்தார். அது எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எபிசோடு. இன்னைக்கு நான் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்றேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அண்ட் மேம், உங்களை பத்தி இதுக்கு மேலே நான் சொல்ல போறது இல்லை, ஆனால் நிறைய இருக்கு. எபிசோடெல்லாம் வச்சிருக்கேன் நான், அது ஆடியோ லான்ச்சில் பார்த்து. அண்ட் ஸ்ரீலீலா, வெரி ஹாப்பி, உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். வெல்கம். தமிழ் ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ரொம்ப பயங்கரமான பெர்ஃபார்மராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் முயற்சி இருக்குன்னா அவங்க தட்டி தூக்கிட்டு வந்து மேலே கொண்டு போய் வச்சிடுவாங்க. அப்படி வந்தவன் தான் நாளா. ஸோ வெல்கம். அது இந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சமாக டான்ஸ் வச்சதுக்காக டான்ஸ் மாஸ்டருக்கு நன்றி. உங்கள் ஸ்பீடுக்கு டான்ஸ் வைக்கல இந்த படத்தில், அதில் நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரவி மோகன் சார், தேங்க்யூ, நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு இந்த ரோலை. ஒரு ஹீரோ வந்து ஹீரோவா ஒரு கதை கேட்டு இந்த கதை ஓகே, இந்த கதை இல்லைன்றது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஹீரோவா சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் வில்லனா நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன் அது. அப்போ அவரை எடுத்து ஓகே சொல்லும்போது நான் நினச்சிக்கிட்டது அதுதான், நீங்கள் படத்தில் தான் வில்லன்,
எனக்கு நான் காலேஜ்ல இருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்க. அப்படிதான் என் செட்ல இருக்கணும், இந்த படத்துல இருக்கணும்ன்றதான் நான் நினைச்சது. அது எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன் சார். அதனாலதான் நாங்க ரவிமோகன்றதான் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும். இங்க இருக்கிறதுலே சீனியர் எங்களுக்கு அவர் தான். நீங்க தான் பெரியவங்க நீங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்க பண்ணுவோம். ஜிவி ப்ரோ, ஜிவியோட 100th ஃபிலிம். நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், அம்மா கேட்டாங்க, ஜிவி பிரகாஷ் 100 படம் பண்ணிருச்சுப்பா, சின்ன குழந்தையில இருந்து மியூசிக் போடுதோ அப்படின்னு இன்னைக்கு காலையில கேட்டாங்க. அந்த விகடன் இன்டர்வியூ பார்த்துட்டு, அம்மாமா வயசே ஆகுதுன்னு நினைக்கிறேன் சார். ஆமாமா அவர் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சாருமா. நான் குழந்தையா இருக்கும் போதுல மியூசிக் டைரக்டர்லாம் 10 படம் 15 படம் எல்லாம் பண்ணலாமா, அதனால அவன் 100 படம் பண்ணிருச்சுப்பா, பெரிய விஷயம் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பெரிய விஷயம் தான். 100 படம் பண்றது இல்ல, அதுக்குள்ள எல்லா ஜானரும் பண்ணிட்டாரு அவரு. ஸோ அவருக்கு இப்ப பாருங்களேன், பீரியட் ஃபிலிம் பண்ணும் போதே ஏற்கனவே 1001 இருக்கு, ஒரு மதராசப்பட்டினம் இருக்கு, பராசக்தி இருக்குன்னு போது அதுக்குள்ள எப்படி வெரைட்டி கொடுக்கணுன்ற இந்த சாங்ஸ்க்கும் பிஜிஎம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜிவி. இன்னும் நிறைய இருக்கு உங்களை பத்தி பேச வேண்டியது. ஆடியோ லான்ச்சில் வச்சுக்கிறேன் வாடி. அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது 25th ஃபிலிம், ரொம்ப ஸ்பெஷல். இது 25th ஃபிலிம் ஆனதுக்கு காரணமும் ஆகாஷ் தான். நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணலான் போது, ஆனா இது 25th ஃபிலிமா இருக்கட்டும் போது எனக்கு சொன்ன, இதை விட ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் 25th ஃபிலிமுக்கு கிடைக்குமான்னு தெரியல. இந்த ஸ்டோரி, இப்படி ஒரு டீம் அண்ட் இந்த டைட்டில். ஸோ இது வந்து அந்த பராசக்தியோட அருள் தான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்றது. அண்ட் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி 1960களுக்கு உங்களை எடுத்துட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் கூட்டிட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கான முயற்சி தான் எல்லாருமே பண்ணியிருக்கோம். இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசும். ஆனா அது கூடவே காதல், பாசம், வீரம், புரட்சின்னு எல்லாமே பேசுற படமா இருக்கும். இந்த பொங்கலுக்கு பராசக்தி ஒரு நல்ல செலிப்ரேஷனா இருக்கும். எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. இந்த இடத்தையும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா வரணும். அப்படி நான் சொல்லக்கூடாது இல்ல. ஏன்டா எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நீ என்னடா கண்டிப்பா வரணுன்ற அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு தெரியாது மேடையில பேசுறது எவ்வளவு கஷ்டம்னு. நாளைக்கு யோசிச்சு பேசிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது வந்து பாருங்க. ஏன்னா வீக்கெண்ட் வந்துருச்சு இல்லையா. ஸோ எங்கேயாவது இந்த பக்கமா அப்படி போகும்போது வாங்க, ஓ இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு இருக்கும். எனக்கு அந்த செவர்லே கார்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. நான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். அது நேர்ல பார்க்கும்போதோ அதை அனுபவிக்கும் போதோ அது ஒரு புது ஃபீல் அது. அண்ட் இந்த இடத்துல இந்த ஈவென்ட் நடக்கிறது சூப்பர், ஸ்பெஷல், ஐகானிக்கான ஒரு பிளேஸ். ஆமா. சோ இந்த ஃபிலிமே அப்படிதான். இது ஒரு இந்த ஃபிலிம் ஒரு பிளெஸிங் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, சிவகார்த்திகனோட முதல் படங்கள்லாம் வந்து பார்த்தா நம்மள அப்படியே சிரிக்க வச்சு ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அமரன்ல தேம்பி தேம்பி அழுக வச்சீங்க கடைசியில கிளைமேக்ஸ்ல. இந்த படத்துல எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவம், ஒரு ஃபீல் வந்து கிடைக்க போகுது உங்ககிட்ட இருந்து? இன்ஸ்பைரிங் ஃபீல் கிடைக்கும். எல்லாருக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் இந்த படம் பார்க்கும்பொழுது. எஸ்பெஷலி இந்த படம் பராசக்தின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்னங்கறத பேசுறது தான் இந்த படம். அந்த பவரை நிச்சயமா படம் பார்க்கும்போது உணர்வாங்க. ஓகே, எஸ்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா மேம் கிட்ட இருந்து போதும் எஸ்கே நோ அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்லிட்டாங்கன்னா அதை நான் செஞ்சுடுவேன். ஓகே ஓகே, பட் ஐ திங்க் we have to இப்படிலாம் பண்ணாதீங்க மேம். அப்ப நீங்க சொன்னதெல்லாம் செய்யாத மாதிரி இருக்கு.